வெபம் தொலைக்காட்சியின் ஆன்மீக உறவுகளுக்கு எனது அன்பான வணக்கங்கள். மீண்டும் ஒரு திங்கட்கிழமை நாளில் நிலைக்கும் நிமிடங்கள் நிகழ்ச்சியில் நான் உங்களை சந்திக்கின்றேன். உங்களுக்கு தெரியும், நிலைக்கும் நிமிடங்கள் நிகழ்ச்சியில் நாங்கள் திருவருட்சாதனங்கள் தொடர்பில் கலந்துரையாடி கொண்டிருக்கின்றோம். இன்றைய தினம் நாங்கள் குணமளிக்கும் திருவருட்சாதனத்தின் நோய் பூசுதல் திருவருட்சாதனம் தொடர்பாக கலந்துரையாட இருக்கின்றோம். இன்றும் மேமோடு கரங்கோர்த்திருக்கின்றார் ரத்தினபுரி மறை மாவட்டத்தின் மறைக்கல்வி இயக்குனரும் விவிலிய நடுநிலையத்தின் இயக்குனரும் மற்றும் திருவருட்சாதனங்கள் தொடர்பான கற்கையில் கலாநிதி பட்டம் பெற்றவருமான அருட்பணி ஹரிஹரன் ராஜபிரியா அடிகளார் எம்மோடு இணைந்திருக்கின்றார். வணக்கம் ஃபாதர். வணக்கம் நேசன். வணக்கம் நேயர்களே. ஃபாதர், நாங்கள் நோய் பூசுதல் பற்றி இன்று கதைக்கவிருக்கிறோம். ஃபாதர், பிணியாளர்களின் துன்பத்தை ஆற்றுகின்ற நோய் பூசுதல் தொடர்பில் திருச்சபையானது நமக்கு என்னத்தை வலியுறுத்துகிறது ஃபாதர்? இது இன்னொரு அழகான திருவருட்சாதனங்கள், இன்னொரு அழகான திருவருட்சாதனம். இந்த நோய் பூசுதல் என்ற திருவருட்சாதனம் திருமுழுக்கு, அதே ஒப்புரவு, நோய் பூசுதல், இந்த மூன்று திருவருட்சாதனம் ஒரே பாதையில் தான் இருக்குது, ஒரே திசை நோக்கி தான் பயணம் செய்கின்றது. ஏங்கிட்டா இந்த மூன்று திருவருட்சாதனங்களும் பாவம் என்பது மனிதனுக்கு சம்பந்தப்பட்டிருக்கின்றது. மனிதன் என்பது பலவீனமானவன் என்பதை நாங்கள் சொல்ல வேண்டும். அதே நேரத்தில் மனிதன் மீண்டும் மீண்டும் பாவம் செய்வான். அதே நேரத்தில் மனிதனுக்கு பலவீனம் காரணமாகவே நோய் நொடிகள் வரலாம். ஏன்னா நாங்கள்லாம் பெர்ஃபெக்ஷனில் நாங்கள் முழுமையானவர்கள் இல்லையே, நமக்கு நோய் நொடிகள் வரலாம். நாங்கள் விபத்துக்களை நம்மளுக்கு சந்திக்கலாம், முகம் கொடுக்கலாம். அந்த மாதிரி நேரத்தில் அப்போ மனிதன் பலவீனம் காரணமாக நோய் நொடிகள் வரலாம். அதே நேரத்தில் அவனுக்கு ஆபத்துக்களை சந்திக்கலாம், ஆகவே மரணிக்கலாம். அந்த நேரத்தில் திருச்சபைக்கு ஒரு பொறுப்பு இருக்குது. அதாவது ஒரு மனிதன் சந்தோஷத்தில் மட்டும் பங்கு கொண்டாடிட்டு வாழ்க்கையை துன்பத்தில் கைவிடலாமா அப்படின்னு கைவிட முடியாதுன்ற எண்ணத்தில், அந்த சைக்காலஜி, அந்த மனோபாவத்தில் இறைவன் இயேசுவே உருவாக்கிய ஒரு திருவருட்சாதனம் தான் நாங்கள் சொல்லுவோம் ஒப்புரவு. அப்போ ஆகவே இது சம்பந்தமாக 2வது வத்திக்கான் சங்கத்தில் லூமென் ஜென்சியும் 11வது நம்பர் என்கிட்ட இந்த திருவருட்சாதனங்கள் சம்பந்தமாக, அனைத்து திருவருட்சாதனங்கள் சம்பந்தமாகவும் ஒரு அடிப்படையான எண்ணத்தை கொடுத்திருப்பது லூமென் ஜென்சியும். அதில் நம்பர் 11 11வது எண் தான் கொடுத்திருக்கின்றது. அப்போ இதில் இப்படி சொல்லப்படுகின்றது: பிணியாளரின் துன்பத்தை தணிக்கவும், அதாவது இந்த நோய் பூசுதல், நம்ம சொல்லுவோம் அனாயிண்டிங் ஆஃப் த சிக். அந்த ஒரு நோய்வாய்ப்பட்டவரை ஒரு குருவானவர் சந்தித்து அவருக்கு எண்ணெய் பூசுவதன் வழியாக, ஓலியும் இன்ஃபெர்மீரும்னு சொல்லுவோம், அந்த எண்ணெய் பூசுவதன் வழியாக முதல் சொல்லப்படுகின்றது உங்களோட துன்பத்தை நாங்கள் துணிக்கின்றோம். கேட்டால் ஒரு மனிதன் நோய் நொடிப்பட்டன்னு இருக்கின்ற விஷயம் தான் நோய் நொடியால். இதை நான் எல்லாத்துக்கும் சொல்லணும். ஒரு மனிதன் நோய் நொடி வரும்போது வருகின்ற முதல் பிரச்சனை தான் அவன் தன்னல கருதி மனிதனாக மாறுவான், சுயநல மனிதனாக மாறுவான். ஏன்னா அதை பற்றி தான் யோசிக்கிறது, நோயை பற்றி தான் யோசிக்கிறது, மருந்து பற்றி தான் யோசிக்கிறது, பலவீனமாக மாறுவான். ஆகவே நோய் நொடியின் போது மனிதன் தே ஆர் சோ செல்ஃபிஷ். மனிதர்கள் நோய் நொடி வரும்போது அவர்கள் சுயநலவாதிகளாக மாறுகின்றார்கள். அப்போ ஆகவே திருச்சபை அங்கே போகும். குர்ஆன் வழியாக முழு கிறிஸ்து உடலும் அங்கே இருக்கும். சொல்லுவார், நீங்கள் இப்போ கஷ்டப்படுறீங்க, துன்பப்படுறீங்க, உங்களை நாங்கள் கைவிட மாட்டோம், அங்கே உங்களோட துன்பத்தை தணிக்க நாங்கள் பக்கத்தில் இருக்கின்றோம். அது முதலாவது விஷயம். அவர்களுக்கு வாழ்வளிக்க, ஏன்னு கேட்டால் இந்த எதிர்பார்ப்பு, ஹோப், ஒரு நோய் நொடி வந்தோடனே இப்போ சின்ன காய்ச்சல், தடுமல் அதெல்லாம் இல்லை, நான் பெரிய நோய் எல்லாமே புற்றுநோயின்னு அந்த மாதிரி நோய் வந்தால் மக்கள் இந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் போயிடும், வாழ்க்கை இல்லாமல் யோசிப்பாங்க. அப்போ அந்த நேரத்தில் திருச்சபை சொல்கின்றது, வாழ்க்கை என்பது இந்த புவி சார்ந்த வாழ்க்கை அல்ல, எமக்கு இன்னொரு வாழ்க்கையும் இருக்கின்றது. அப்போ ஆகவே அந்த வாழ்க்கையை கொடுக்க, அந்த வாழ்க்கை விசுவாசம் வைக்க, சில நேரத்தில் நம்மளுக்கு மீண்டும் சிந்தித்து வாழ்க்கையை சரிப்படுத்தி கொள்ள முடியாத சந்தர்ப்பத்திலாம் திருச்சபை சொல்லும், உங்களுக்கு வாழ்வழிக்க அங்கே இருக்கும். மற்றது நோயில் பூசுதல் அங்கே தான் தேவைப்படும் நம்ம சொல்லுவோம். அப்போ தான் திருச்சபை அங்கு நிர்வகித்து குர்ஆன் வழியாக அவர்களுக்கு அந்த தைலம் பூசப்பட்டு, திருப்பணியாளரின் வேண்டுதல், திருப்பணியாளர் வேண்டுகின்றார் என்றால் அவர் வேண்டுவது தனியாக அல்ல, கிறிஸ்துவின் உடலோடு ஒன்றாக இணைந்து முழு அவையும் அங்கே இருக்கும். வேண்டுதல் திருச்சபை முழுவதும் துன்புற்ற. அப்போ நாங்கள் இதன் வழியாக என்னத்தை ஞாபகப்படுத்துகின்றோம்?
ஞாபகப்படுத்து வந்து கிறிஸ்து துன்பப்பட்டார், இயேசுவின் பாடுகள், சஃபரிங், பாடுகள், கிறிஸ்துவின் பாடுகள். அதே நேரத்தில் மாட்சி பெற்றார், அவரோட உயிர்ப்பு. பாருங்க, இதே விஷயங்கள் தான் திருப்பி வரும். நீங்கள் திருமுழுக்கு பேசும் போதும் கிறிஸ்து பாடுபட்டார், துன்பப்பட்டார், அவர் வந்து மாட்சி பெற்றார், க்ளோரிஃபைடு, அதாவது அவர் உயிர் தெளிந்தார். ஆகவே அந்த ஒரு அவரின் அடைக்கலத்தில் அவர்களை வைக்கின்றோம். அது ஆகவே ஒரு பெரிய ஒரு விசுவாசம் எனக்கு தேவை. அப்போ ஆகவே இந்த குணம் என்பது இருக்கின்றது, நிச்சயமாக குணம் இருக்கின்றது. நாங்கள் ஒரு குருவானவர் போயிட்டு மன்றாடுவது ஒரு மனிதனுக்கு குணம் அளிப்பதற்கு. ஆனால் அந்த குணத்தை மட்டும் எதிர்பார்த்து செய்வதல்ல, ஒரு மனிதனுக்கு எதிர்பார்ப்பை, அதாவது அந்த எதிர்பார்ப்பை கொடுப்பது தான் இந்த நோய் பூசல் என்பது. மறுவாழ்வு தொடர்பான எதிர்பார்ப்பு. அப்படியா ஃபாதர்? மறுவாழ்வு, அதாவது எமக்கு மறுவாழ்வு என்பது இந்த வாழ்க்கையிலும் இருக்கின்றது தானே. அதாவது மறுவாழ்வுனா இறந்தோன்னு அல்ல, அதாவது நாங்கள் மோட்சத்துக்கு செல்வது அல்லது இறைவன நாங்கள் இப்பயே ஒரு மறுவாழ்வில் வாழ்கின்றோம். ஆகவே இது சம்பந்தமாக இதற்கான அடித்தளம், நற்செய்தியில் இதற்கான அடித்தளம் இருப்பது யாக்கோபு எழுதிய திருமடலில் 5ஆம் அதிகாரம் 14-16 வரைக்கும் வாசிச்சு பாருங்க. அழகானது. இப்படி சொல்லப்படுகிறது: திருச்சபையின் மூப்பர்களை அழைத்து வாருங்கள், பிரெஸ்பிட்டரான். அதாவது அந்த காலத்தில் மூப்பர்கள் தான். இப்போ யாக்கோபு வந்து ஜெருசலேம் ஆலயத்தில், ஜெருசலேம் திருச்சபையில் பெரிய ஒரு நபராக இருந்தார். அப்போ ஆகவே இவர் இந்த மூப்பர் என்பதை பார்க்கிற மூப்பர்னா பிரெஸ்பிட்டரான். உங்களது யாரேனும் நோயிற்றிருந்தால் திருச்சபையின் மூப்பர்களை அழைத்து வாருங்கள். மூப்பர்களை அழைத்து வாங்க, ஒரு மூப்பர்கள் அல்ல. அந்த காலத்தில் இருந்த வழிபாடு அதுதான். ஒருத்தர் ஏன்னு கேட்டால் ஒருத்தர் வந்து செபத்தை சொல்லணும், ஒருத்தர் வந்து எண்ணெய் பூசணும், மற்றவர் வந்து இன்னும் அந்த கைகளை வைக்க இன்னொருத்தர் தேவை. அப்போ அந்த காலத்தில் இந்த நோய்வாய்ப்பட்டவர்களை ஆசீர்வதித்தல், எண்ணெய் பூசல் வந்து பல மூப்பர்கள், பல குருக்கள் வந்து செய்யணும். ஒருத்தர் வந்து செபத்தை சொல்லணும், ஒருத்தர் வந்து கை நீட்டணும், இம்போசிஷன் ஆஃப் ஹேண்ட்ஸ், மற்றவர் வந்து எண்ணெய் பூசணும். அப்போ குறைந்தாலும் 3 பேர் தேவை. அது வந்து 12ஆம் நூற்றாண்டில் சென்ட் தாமஸ் ஆஃப் அக்வைனஸ் தான் அந்த மாற்றணும், அப்படி தேவையில்லைன்னு. அடுத்து சொல்லப்படுகின்றது, அவர்கள் ஆண்டவரது பெயரால் அவர் மீது எண்ணெய் பூசி இறைவிடம் வேண்டுவார்கள். 2வது செய்வது, மூப்பர்கள் போகணும், ஆண்டவர் பெயரால் செபங்களை சொல்லி எண்ணெய் பூசுவார்கள், நம்பிக்கையோடு இறைவனிடம் வேண்டும் போது நோயிற்றவர் குணமாவார். ஓகே, ஆண்டவர் அவரை எழுப்பி விடுவார், அவர் பாவம் செய்திருந்தால் மன்னிப்பு பெறுவார். அப்போ இன்னைக்கு இந்த விஷயம் இந்த 15-16 இந்த விஷயங்கள் தான் இருக்குது. ஆகவே ஒருவருக்கொருவர் பாவங்களை அறிக்கை செய்து கொள்ளுங்கள், ஒருவர் மற்றவர்களுக்கு இறைவிடம் வேண்டுங்கள், அப்பொழுது குணமடைவீர்கள். அப்போ அந்த காலத்தில் ஒரு எண்ணம் தான் இந்த பாவத்திற்கும் நோய்களுக்கும் பெரிய சம்பந்தம் இருந்தது. ஆனால் இப்போ அதை ஏற்றுக்கொள்வதல்ல, இப்போ அந்த எண்ணங்கள் நாங்கள் இல்லை. ஆனால் அந்த காலத்து இந்த இப்போ 2000 வருடங்களுக்கு முன் நோய்க்கும் பாவத்திற்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்குன்னு சொன்னார்கள். அதை பற்றி தான் மிச்சம் இந்த எழுதியிருக்க விஷயங்கள்லாம் அது சம்மந்தமாக எழுதியிருக்கிறார். ஆகவே நாங்கள் இந்த யாக்கோபு எழுதியிருப்பது போல 5ஆவது அதிகாரம் 14-16 நாங்கள் செய்ய வேண்டிய விஷயம்தான், ஒரு மூப்பர்களை அழைக்க வேண்டும், அவர்கள் எண்ணெய் பூசுவார்கள், அதற்கு பின் குணம் பெறும். ஆனால் குணம் பெறுவது என்பது அந்த சில விஷயங்கள் சில குணம் அடைய நமக்கு தெரியும். அதுக்குன்னு நம்ம சொல்லக்கூடாது இதுக்கு வரது தான் நம்ம செபிச்சோம் குணம் அடையலாம், திரும்ப கோயில் போக மாட்டோம், நம்ம திருப்பி இறைவன சம்பந்தம் இல்லை, அப்படி சிலாக்கள் இருக்காங்க முறிச்சிருவாங்க. ஏன்டா இது வந்து எதிர்பார்ப்பை தான் கொடுப்பார்கள். அதாவது வாழ்க்கை என்பது பலவீனம் அடைந்த ஒரு வாழ்க்கை நமக்கு இருக்குது, ஃப்ரெஜைல் லைஃப். அப்போ ஆகவே அங்கே சில நேரத்தில் நம்மளுக்கு விபத்துக்கள் வரலாம், நோய்வாய்கள் வரலாம். வரும்போது நம்ம ரெண்டு வகை, ஒரு கிறிஸ்தவனாக இருந்தால் ஒரு முதிர்ச்சி அடைந்தவனாக இருக்கணும், ரெண்டையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனோபாவம் இருக்கணும். அப்போ இந்த திருவருட்சாதனம் வழியாக ஒரு பெரிய உண்மை சொல்லப்படுகிறது மனிதனுக்கு. நோய்வாய்ப்பட்டிருக்கும் ஒருவருக்கு நோய் பூசல் வழங்கும் போது அவருக்கு பாவ விமோசனம் கிடைக்குது என்று சொல்லி ஃபாதர் சொன்னார். ஃபாதர், நோய் பூசல் சடங்கில் காணப்படுகின்ற படிமுறைகளை பற்றி கொஞ்சம் விளக்கணீங்கன்னு சொன்னால் எப்படி இருக்கும் ஃபாதர்? அதுவும் நல்ல ஒரு கேள்வி. அதுக்கு முதல் நான் சொல்கிறேன். இயேசுநாதர் இப்போ ஒருத்தர் கேட்கலாம், இப்போ இயேசுநாதர் வாழ்க்கையில் இவர் இதை செய்தாரா, குணமளித்தாரா? அப்போ ஏன் திருச்சபை இது உருவாக்கியிருக்கு? சில நேரத்தில் இப்போ நம்ம ப்ரொட்டஸ்டன்ஸ் எடுத்து பார்த்தா இதெல்லாம் திருவருட்சாதனங்கள் அல்ல, அவங்களுக்கு இது ஒரு திருவருட்சாதனம் அல்லது 2 திருவருட்சாதனங்கள். அப்போ நாங்கள் ஏன் சொல்கின்றோம் இது ஒரு திருவருட்சாதனம்னு? ஏன்னு கேட்டால் இறைவன் இயேசு வாழ்ந்த காலத்தில் பலருக்கு குணமளித்தார்.
அப்போ நான் சொல்லும்போது லூகாஸ் நற்செய்தியில் 4:39 இயேசுநாதர் போயிட்டு சினகோகில் அந்த செப மண்டபத்தில் செபிக்கின்றார். செபித்து வந்தவுடன் புனித பேதுருவின் மாமியார் குணமடைகின்றார். அப்போ அவருக்கு குணமளிக்கின்றார் லூகாஸ் நற்செய்தியில். அப்போ அவருக்கு இந்த நோய் என்ன, அதுவும் பெரிய விஷயம். அதாவது அவங்க சொல்கிறாங்க அவங்களுக்கு ஒரு காய்ச்சல் இருந்ததுன்னு. காய்ச்சல் ஏன்னா காய்ச்சலுக்கு அப்புறம் நடக்குது, அவங்க டக்குன்னு சேவை செய்ய ஆரம்பிக்கின்றார்கள். அப்போ ஆகவே அவங்களுக்கு இந்த நோய் வந்து பெற வேண்டிய நோய் வந்து காய்ச்சல் அல்ல, மற்றவர்களுக்கு சேவை செய்ய முடியாது என்ற காய்ச்சல் தான். ஆனால் மற்றவர்களுக்கு சேவை செய்ய முடியாது. ஆகவே தான் இயேசுநாதர் குணமளித்தவுடன் அவர் வெகுவாக என்ன செய்ய இறங்கி கட்டிலிருந்து இறங்கி ஒருத்தர் கட்டில் இறங்கி சேவை செய்ய ஆரம்பிக்கின்றார். மற்றது வந்து அந்த இரத்தப்போக்குள்ள பெண் மாற்கு நற்செய்தியில் 6ஆம் அதிகாரத்தில் இருக்குது. அதாவது இப்போ இலங்கையில் கூட இந்த இரத்தம் என்பது சில பெண்களை நாங்கள் வந்து இந்த ஒரு பெண்ணுக்கு இருக்க வேண்டிய அழகான விஷயம் தான் தனக்கு இருக்கின்ற மாதவிடாய், ஏன்னா நம்ம சொன்ன பீரியட்ஸ்னு, அது அழகான விஷயம். என்கிட்ட ஒரு தாய் அதாவது இந்த இயற்கை வந்து ஒரு பெண்ணை ஆயத்தம் செய்கின்றது உனக்கு இன்னொரு மனிதனை இந்த உலகத்திற்கு கொண்டு வரலாம். தாய்மைக்குரிய ஒரு அடையாளம் வந்து மிகவும் அழகான விஷயம். அது இலங்கை மாதிரி இந்த இலங்கை வந்து ஒரு என்ன குறுகிய மனப்பான்மை இருக்க நாடு தானே. அப்போ ஆகவே இப்போ என்கிட்ட சில நேரத்தில் எனக்கு இருக்க இங்கிலீஷ் அகாடமி ஒன்று இருக்குது, அதில் பிள்ளைகள் வரும்போது இவங்களாம் ஒழிப்பாங்க, இது ஐயோ அது தலைவலி வயிறு வலி அப்படின்னு சொல்லுவாங்க. நான் சொல்கிறேன் ஏன் பொய் சொல்லணும், இவ்வளோ அழகான விஷயத்தையும் பொய் சொல்லி மறைக்க. என்கிட்ட அவ்வளோக்கு இலங்கை மாதிரி ஒரு சமுதாயத்தில் விஷயம் இது சொல்லணும். தமிழ் நான் இப்போ தமிழில் சொல்கிறனால சிங்களத்தில் சொல்லுவேன், தமிழில் சொல்லணும். சிலதில் தமிழ் மக்கள் கூட பின்தங்கி வாழ்கிறேன். இது சம்மந்தமாக ஒரு விழிப்புணர்வு இல்லை, ஒரு அழகான விஷயம். இப்போ உண்மையிலே இயேசுநாதர் இந்த குணமாக்குறது வந்து மாற்கு நட்சத்திரம் 6ஆம் அதிகாரத்தில் இரத்த போக்குள்ள ஒரு பெண்ணை, அதாவது இந்த இரத்தம் நிற்காட்டு அந்த பெண்ணுக்கு இரத்தம் போய்கொண்டே இருந்தால் அந்த பெண்ணுக்கு வாழ்க்கை உருவாக்க முடியாது. ஆல் த டைம் ப்ளீடிங், ஆல் தான் இரத்த போக்கு இருக்குது. அப்போ ஆகவே அவளுக்கு அந்த பெண்ணுக்கு வந்து வாழ்க்கை உருவாக்க முடியாது. அப்போ இயேசுநாதர் சொல்கிறார், இரத்த போக்கை நிறுத்துகின்றார், குணமளிக்கின்றார். ஏன்னு கேட்டால் அந்த பெண் வந்து இந்த இயற்கைக்கு சார் உலகத்திற்கு சார் திருமணம் சம்மந்தம் பேசும்போது பேசுவோம், அதாவது இந்த உலகத்திற்கு இன்னொரு உயிரை கொடுக்கணும். அப்போ அந்த மாதிரி ஒரு பெரிய விஷயம் செய்கின்ற பெண்கள் வந்து இலங்கை மாதிரி சமுதாயத்தில் வெளிநாட்டுகள் அப்படி அல்ல, அதே மறைச்சி தலைவலி வயிறு வலி அப்படின்னு சொல்கிறேன். ஆகவே நான் தமிழ் பேசும் மக்களுக்கு சொல்கிற விஷயம் வந்து இதை பயலாமல் நாங்கள் பேசணும். அப்போ ஆகவே இதுக்கு சம்மந்தம் விழிப்புணர்வு தேவை சமுதாயத்தில், ஸ்கூல்களை விசேட விதமாக. ஏன்னா அப்போ தான் ஆண்களுக்கு மதிப்பு வரும். இது வந்து ஒழிச்சு மறைச்சி பேசிக்கிட்டு இருந்தால் இது என்னமோ கீழ்த்தரமான விஷயமாவா? இயற்கை ஒரு மனிதனுக்கு ஒரு பெண்ணு கொடுக்குற அழகான விஷயம் இது தான். அதாவது ஒரு மாதத்திற்கு ஒரு முறை நீர் தயாராக இருக்கின்றார் ஒரு புதிய உயிரை உலகத்தில் கொடுப்பதற்கு. அழகான ஒரு விஷயம். வாட் அ வண்டர்ஃபுல் திங். அதை வந்து மறைச்சி தலைவலி வயிறு வலின்னு ஒழிச்சிருந்தா சரியா? அப்போ ஆகவே இயேசு அதையும் குணப்படுத்துகின்றார். ஆகவே நம்மளுக்கு நோய் பூசம் அந்த மாதிரி அந்த நோய் குணம் இல்லை, இந்த குணங்கள் இளைஞர்களுக்கு தேவை. நம்ம திருவருட்சாதனம் பேசும்போது குணம்னா இந்த நோய் பயப்பட்ட அது மட்டுமல்ல, சில இந்த மென்டல் சம்மந்தமான குணங்கள் தேவை, இந்த மனோவியல் சம்மந்தமான குணங்கள் இலங்கைக்கு தேவை. மற்றது வந்து அந்த கண் பார்வையற்றவன் ஒரு மனிதன் இருக்கின்றார், பர்த்திமேஸ்னா மகன் வந்து தீமேஸ்ன மகன் பர்த்திமேஸ் வந்து கண் பார்வையில் மாற்கு நற்செய்தியில் 10ஆம் அதிகாரம். அப்போ இறைவன் அவர் சத்தமிட்டு கேட்கின்றார், தாவீதின் மகன் இயேசுவே என் மீது இரக்கம் கொள். ஏன்னா யூஸ்டோன் தாவீத் இயேசுஸ் எலைசோன் மே கிரீக்க மொழியில் அப்படின்னு கத்தும் போது இயேசுன்னு சொல்லி உனக்கு என்ன தேவை அப்படின்னு சொல்கின்றார். எனக்கு இன்ன அன்னப்ளெப்சோ பதில் கிரேக்க மொழியில் இன்ன அன்னப்ளெப்சோன்னு எனக்கு மேலிருந்து கீழே பார்க்க இயேசு குணமளிக்கின்றார். ஆனால் இந்த மாதிரி அதாவது அந்த பிச்சைக்காரர் வந்து காசு ஜெரிக்கோவில் இருந்த மனிதன் வந்து கீழே தான் பார்த்துக்கிட்டார், ஒரு இடத்துல இருந்து ரோட்டில் வெளியில் இருந்தார், பராத்தோன் ஹொதோன்னு சொல்லுவாங்க. அப்போ அவர் வந்து ஹென்தோன் ஹொதோன் ரோட்டுக்கு வருகிறார், சரியான பாதைக்கு வருகின்றார். அவர் வந்து மேலிருந்து விஷயங்களை பார்க்கக்கூடிய அந்த குணத்தை பெற்றுக்கணும். ஆக குணமளிப்பது, குணம் பெறுவது என்பது இந்த உடல் பலவீனத்துக்கு குணம் பெறுவது மட்டுமல்ல. நற்செய்தியை எடுத்து பார்க்கும் போது அந்த மனிதன் வந்து ஒரு மனோபாவத்தை மாற்றிக்கொள்ளும், மெத்தனோய்யா கன்வர்ஷன் என்பதை பற்றி பேசப்படுகிறது. அப்போ இது சம்பந்தமாக நீங்கள் கேட்ட கேள்வி, ஏன்னா ஆதி திருச்சபையில் 10ஆவது நூற்றாண்டு வரைக்கும் இது ஒரு பிரச்சனை இருந்துச்சு. அதாவது ஆதி திருச்சபையில் வந்து இதை
அனைவருக்கும் நோய்வாய்ப்பட்டல் கொடுத்தார்கள். ஆனால் ஒப்புரவு சம்பந்தமாக இது ஒப்புரவு சம்பந்தமாக இருந்த பாவ சங்கீதனம் வந்து மிகவும் பயங்கரமாக இருந்தது. ஏன்னு கேட்டால் அந்த காலத்தில் 7 பாவங்கள் இருந்தது. 7 பாவங்கள் ஏதாவது ஒன்று செஞ்சால் ஆக்களுக்கு பாவ சங்கீதம் செய்ய இயலாது. ஏன்னு கேட்டால் அவங்க இருந்து உடைமைகள் பறிக்கப்படும், சேர்ந்து எடுக்கப்படும். அவர்களுக்கு இருந்த அவன் சொன்ன பப்ளிக் பெனிட்டன்ஸ்னு அவங்க வந்து செய்த பாவங்கள் வந்து திருச்சபை அவை முன்னுக்கு பகிரங்கமாக சொல்லணும், பிரசித்தி ஏன்னா எல்லாத்துக்கும் தெரிய சொல்லணும். அப்போ இவர்கள் வந்து பாவசங்கம் செய்யலை. பழைய திருச்சபையில் 4வது நூற்றாண்டுலேருந்து 2வது நூற்றாண்டு 6வது நூற்றாண்டு வரைக்கும் பாவசங்கீதம் செய்ய மாட்டாங்க, ஒப்புரவு செய்ய மாட்டாங்க. என்கிட்ட பயம் செய்தால் அதை பகிரங்கமாக சொல்லணும், களவெடுத்த பகிரங்கமாக சொல்லணும், போய் சொன்ன பகிரங்கமாக சொல்லணும், விபச்சாரம் செய்த பகிரங்கமாக சொல்லணும், எல்லா விஷயங்களும். அப்போ ஆகவே என்ன செஞ்சாங்க ஆக்கள் அதை வந்து தள்ளி போட்டாங்க. அப்போ இறக்கும் தருவாயில் தான் ஒப்புரவையும் பெற்றுக்கொண்டாங்க, நோய் பூசலையும் பெற்றுக்கொண்டா. ஆகவே இந்த என்ன நடந்துச்சு, 10ஆம் நூற்றாண்டு வரும்போது இந்த நோய் பூசுதல் வந்து 2 சொல் வரப்பட்டது. அதாவது எக்ஸ்ட்ரீம் அங்ஷன், அதாவது அவஸ்தையும், அதே நேரத்தில் நோயில் பூசுதலும். ஏன்னு கேட்டால் அவங்க நோயில் பூசலை யாரும் பெற்றுக்கொள்ளலை, வாழ்க்கை இறுதி வரைக்கும் இருந்தாங்க. அப்போ ஆகவே 10ஆம் நூற்றாண்டு இது இன்னும் ஒன்றாக இணைக்கப்பட்டது. அப்போ ஆகவே இன்னும் சில நேரத்தில் நம்ம யாராச்சும் நோய்வாய்ப்பட்டிருந்தா நம்ம சொல்லுவோம், கேன்சரா, புற்றுநோயா, ஃபாதர் வந்து ப்ரே பண்ணுறேன், ப்ளெஸ் பண்ணுறேன், நோயில் பூசுவோம். இல்லை ஃபாதர் வேணாம் ஏன்னு கேட்டால் அது வந்து அவங்க அப்படி கொடுத்தா இறக்கும் தருவாயில் தான் கொடுப்போம், இறக்கல் இருக்காங்க அப்படின்னு. சில நேரத்தில் ஆப்ரேஷன் செஞ்சுருந்தால் நம்ம சொல்லுவோம், ஓகே நோய் பூசு கொடுப்போம். ஏன்னு கேட்டால் திருச்சபை துன்பத்தை தணிக்கின்றது, பக்கத்தில் இருக்கின்றது, அந்த விஷயங்கள் தான் இருக்குது நோய் பூசல். இவங்க சொல்லி வேணாம் ஃபாதர் இவங்க சாவலில் இருக்காங்க, இறக்கல் இருக்காங்க, ஆகவே இதை நான் அப்புறம் கொடுப்போம் அப்படின்னு. அப்போ ஏன்னு கேட்டால் இந்த அவஸ்தையும் நோய் பூசலும் ஒன்றாக இணைந்து இருக்கின்றது. அப்போ அதில் ஒரு பிரச்சனை. எங்கள் நோய் பூசல் வந்து நாங்கள் எத்தனை தருணாலும் பெற்றுக்கொள்ளலாம். அவஸ்தை என்பது மரண தருவாயில் பெற்றுக்கொள்ளணும், மொரிபோந்தின்னு சொல்லுவாங்க, மரண தருவாயில் பெற்றுக்கொள்ளணும், அது வேறு விஷயம். ஆனால் இது வேறு விஷயமாக ஒரு கிறிஸ்தவன் எந்த நேரத்தில் நோய்வாய்ப்பட்டிருக்காங்க, சின்ன காய்ச்சல் தடுமல் அதுக்கெல்லாம் இல்லை, ஏதாவது ஒரு பெரிய ஒரு நோய்வாய்ப்பட்டிருந்தால் அந்த நேரத்தில் வந்து ஆகவே திருச்சபையில் இந்த மாதிரி சில மாற்றங்கள் ஏற்பட்டு. ஆனால் 1965 அப்புறம் சொல்கின்ற விஷயம்தான், அதாவது ஒரு துன்பப்படுகின்ற நோய்வாய்ப்பட்ட ஒரு மனிதன் கிறிஸ்துவின் துன்பத்திலும் பாடுகளிலும் அதில் மாட்சியிலும் பங்கு பெறுகின்றான் என்ற ஒரு கோட்பாட்டுக்கு வந்திருக்கின்றோம். நோய் பூசுதல் அவஸ்தை இது சொன்னால் கொஞ்சம் விளக்கமாக சொன்னால் ஃபாதர் எப்படி இருக்கும் ஃபாதர்? அதுதான் நோய் பூசுதல்னால் நீங்கள் நோய்வாய்ப்பட்டிருக்கும் ஒவ்வொரு சந்தலும் பெறக்கூடியது. அது வந்து நீங்கள் 1000 தடவைனாலும் பெற்றுக்கொள்ளலாம். அந்த மாதிரி நேரங்களில் நான் சொன்னேன்னா காய்ச்சல் தடுமன் அதுக்கெல்லாம் இல்லை, ஒரு உண்மையான ஒரு நோய் இருக்கும் போது, நம்ம சொல்லுவோம் கொஞ்சம் பெரிய நோய்கள்னு இருக்கும் போது அது நாங்கள் பெற்றுக்கொள்ளணும். அது 10 நாள் பெற்றுக்கொள்ளணும். ஃபாதரை 10 நாள் டிஸ்டர்ப் பண்ணலாம், நோ ப்ராப்ளம். ஃபாதர் வரணும், கட்டாயம் வரணும். அவர் இருக்க ஒரு திருவருட்சாதனங்கள் செலிப்ரேஷன் ஆஃப் சாக்ரமெண்ட்ஸ், அதாவது ஒரு ஃபாதர் வந்து திருவருட்சாதனங்கள் கொடுப்பதன் வழியாக அவர் இருக்க ஒரு பெரிய பொறுப்பு. அதை சொன்ன 3 சங்டிஃபிகாந்தின்னு சொல்லுவோம். ஃபாதர்ஸ்மாருக்கு இல்லாட்டி ஆயர்களுக்கு 3 பொறுப்புகள் இருக்குது. அதில் ஒரு பெரிய பொறுப்பு தான், 3ல் ஒரு பொறுப்பு தான் 3 சங்டிஃபிகாந்தி, அதாவது ஒரு மனிதனை தூய்மைப்படுத்துவது திருவருட்சாதனம் வழியாக. ஆகவே ஒரு மனிதனுக்கு இந்த திருவருட்சாதனம் வேணும் சொல்லும் போது ஃபாதருக்கு சொல்ல இது என் ஆஃபீஸ் டைம் இல்லை, நான் இந்த தூங்குற டைம், இது சாப்பிட்ற டைம் அப்படின்னு இது கதை சொல்லிட்டு இருக்க இயலாது. யாரும் சொன்னா ஃபாதர் இவர் கஷ்டத்தில் இருக்கார், ஹாஸ்பிட்டலில் இருக்கார், ஃபாதர் போய் பார்க்கணும், ஃபாதர் என்ன 1000 வேலை இருந்தாலும் வேர்பம் டிவியில் உட்காந்துருந்தாலும் அந்த இடத்துக்கு போய்ட்டு அந்த வேலையை செய்யணும். என்கிட்ட அது நான் உதாரணம் சொல்ல காரணம் மிகவும் முக்கியம். அது வந்து நோய் பூசுதல், அதாவது இறுதி அவஸ்தை என்பது நம்மளுக்கு தெரியும், அது ஒரு குடும்பத்தில் தெரியும், மரண தருவாயில் இருக்கின்றார். அப்போ ஆகவே அந்த மரண தருவாயில் ஒரு ஃபாதரை கூப்பிட்டு சொல்லலாம், இவருக்கு அவஸ்தையை கொடுக்க சொல்லி. அந்த அவஸ்தையை கொடுக்கும் போது 2 விஷயங்கள் இருக்குது. மரணத்துக்கு தயார் செய்வது அது மிகவும் முக்கியம். ஆகவே பாவ சங்கீதம் அவருக்கு பேச முடியாட்டி இந்த திருச்சபையை ஒன்றாக இணைந்து அவரின் பாவத்துக்காக மன்றாடணும், அவரின் பாவத்துக்காக மனம் வருந்தணும், மன்னிப்பு கேட்கணும் திருச்சபை. அப்போ அது தயார் செய்வது ஒன்று. மற்றது வந்து மீண்டும் வரை வாழ்க்கையை என்ன சரி விதத்தில் பெற்றுக்கொள்ள முடியுமா என்ற அந்த முயற்சி இருக்குது. 2 இருக்குது. ஆனால் மரண தருவாயில் இருக்கும் போது விசேடமாக ஒரு மனிதனை மரணத்திற்கு ஆயத்தம் செய்யணும். ஆகவே இது ஒரு கிறிஸ்தவ பொறுப்பு. குடும்பங்கள் சில நேரத்தில் இப்போ நடக்கிறது இல்லை. சில நேரத்தில் அம்மா அப்பாலாம் போயிட்டு நம்ம போட்டுருவோம் வயது வந்தவர்கள் எல்டர்ஸ் ஹோம், ஏன்னா வயது இல்லத்தில் போட்டோம். அப்போ அம்மா அப்பாவுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாது.
அப்போ இந்த பிள்ளைகள் வந்து தனது பெற்றோர்களை தன்னை அன்பு செய்து வளர்த்து தனக்கு அன்பை கொடுத்த பெற்றோர்களின் மரண நேரத்தில் ஏன்னா செத்தொன்ன போயிட்டு இறந்தொன்ன போயிட்டு பூ வச்சு வேலையில் இறந்தொன்ன போயிட்டு மெழுகுவர்த்தி பற்ற வச்சு நான் சொல்லுங்க செமெட்ரி ஏன்னா அது வச்சு கண்ணீர் வச்சு வேலையில் அது வந்து எப்படி இறந்தோன்னு இறைவன் எல்லாத்தையும் மீட்டுக்கொள்வார், தன் இறைவன் எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்வார். அப்போ ஆகவே இறந்தோன்னு செய்கிறதோட கிறிஸ்தவர்கள் தெரிஞ்சிருக்கணும் ஒரு தனது பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் நடந்தால் அந்த வாழும் போதே அவருக்கு செய்ய வேண்டிய நன்மையை செய்யணும். அப்போ ஆகவே ஒரு வயது வந்த பெற்றோர் இருக்கின்றார்களா, ஆக அவர்கள் அவர் அருகில் இருந்து அவர்களை தயார் செய்யணும். சிலர்கள் பயந்துருப்பாங்க, தனியாக இருப்பான், ஐயோ என்ன வாழ்க்கை என்ன. அப்போ தான் கிறிஸ்தவ விழுமியங்கள் தேவை சொல்ல, உங்களை இறைவன் கைவிட மாட்டார், உங்களுக்கு நிலையில்லா வாழ்வு இருக்குது, அது நிலையில்லாத வாழ்வு உங்கள் வாழ்க்கை இருக்குது. நீங்கள் அதாவது செபங்கள் எடுத்து பார்த்தா நீங்கள் இந்த நாளும் இறைவன் உடலை அறிந்தீர்கள், இரண்டு வாழ்த்துக்கு செய்யும் எடுத்தீர்கள், நீங்கள் மன்னிப்பு கொடுத்து வாழ்ந்தீங்க, பகிர்ந்து வாழ்ந்தீர்கள். ஆகவே நிலையில்லாத வாழ்க்கை உங்களது வாழ்வு இருப்பதினால் உங்களுக்கும் நிலையில்லாத வாழ்வு உரித்தாகும். இது நம்ம சொன்னதில்லை, இயேசுநாதர் சொல்கின்ற விஷயம். அப்போ ஆகவே இது சம்பந்தமாக பயத்தை நாங்கள் இல்லாமாக்கணும். மரணம் சம்பந்தமாக மரணித்து நாங்கள் மீண்டும் இன்னொரு வாழ்க்கை போகின்றோம் என்பதையும் உணர்த்தணும். அப்போ ஆகவே தயார் செய்வது மிகவும் முக்கியம். இந்த இறக்கும் தருவாயில் இருக்கிறவங்களுக்கு அவஸ்தை வழங்குறத சிலர் விரும்புகிறாங்கல்ல ஃபாதர், இது ஏன் ஃபாதர்? விரும்பாத காரணம் இப்போ அதுக்கு தான் நாங்கள் திருச்சபை வந்து இவர்களை அந்த திருச்சபை கேட்டகிசம்னு சொல்லுவோம், மறைபோதனை. அப்போ இந்த திருவருட்சான் சம்பந்தம் இப்போ நாங்கள் இந்த வேர்பம் டிவியில் செய்கிற மாதிரி இந்த திருவருட்சான் சம்பந்தமாக இலங்கையில் பெரிய ஒரு விழிப்புணர்ச்சி இல்லை, விழிப்புணர்வு இல்லை. இப்போ எல்லா நம்ம திருவருட்சான் எடுத்து பார்த்தாலும் பெரிய ஒரு விழிப்புணர்வு இல்லை. இப்போ மரணத்தருவாயில் நிச்சயமாக கிறிஸ்து அந்த வருகின்ற குருவானவர் அல்லது ஆயர் அல்லது திருத்தொண்டர் வழியாக திருத்தொண்டர்களுக்கும் இந்த திருவருட்சான் கொடுக்கலாம் வழியாக என்ன செய்கின்றார்கள், திருச்சபை வந்து அங்கே வருகின்றது, திருச்சபை அங்கத்தில் வருகின்றார்கள். அப்போ ஆகவே இது ஒரு நல்ல விஷயம், இது பயங்கரமான விஷயம் அல்ல. ஆகவே இதுக்கு ஒரு நம்மளுக்கு மனித முதிர்ச்சி வேணும். ஒரு மனிதனுக்கு முதிர்ச்சி எப்படி வரும், வயசுனாலையா? இல்லை, வயதுனால இல்லை. ஒரு மனிதனுக்கு தெரியும் போது நான் பிறந்தேன், வாழ்கின்றேன், நோய் நொடிகள் வரும், கஷ்ட துன்பங்கள் வரும், விபத்துக்கள் வரும், நான் மரணிப்பேன். ஒரு மனிதன் இப்படி இந்த பூமியில் வச்சு யோசிக்கும் போது அவன் முதிர்ந்த மனிதனாக வாழ்கின்றான். அப்படி இல்லாடி தான் ஐயோ இது வந்தா இப்படி நடக்குமா அப்படி நடக்குமா அப்படின்னு தனக்கு ஏதோ யோசிக்கிறோம் என்ன அதுபடி வாழ்கிறது தான் அப்படி சரி வராது. ஆகவே ஒரு மனிதனை இறக்கும் தருவாயில் ஆயத்தப்படுத்துவது அது கிறிஸ்தவ பண்பு, கிறிஸ்தவ பொறுப்பு. இறுதியாக இருக்கிற ஃபாதர், நோய் பூசல் மூலம் நோயாளர் கிடைக்கிற விஷயங்கள் என்னென்ன ஃபாதர்? நோயாளர்களுக்கு நோய் பூசல் வழியாக முதலாவது நான் சொல்லுவேன், அவர்கின்ற நோய் வந்து தணிக்கப்படுகின்றது. என்றால் மிகவும் கஷ்டமான விஷயம் நோய்வாய்ப்பட்டால். இப்போ சின்ன நோய்கள் இல்லை, பெரிய நோய்கள் வரும்போது நாங்கள் வந்து தன்னலம் கருதியாக மாறுகின்றோம். ஆகவே ஒரு விழிப்புணர்ச்சி வரும். இந்த நோய்வாய்ப்பட்டால் நாங்கள் எப்படி வாழ்கின்றது. இப்போ என் வாழ்க்கை எடுத்து பார்த்தா என் ஒரு உதாரணம் தான், 2020 வரைக்கும் எனக்கு இந்த மாதிரி இந்த வித்திலிகோன்னு சொல்லுவாங்க, இந்த வெள்ளையாகிறது அந்த பிரச்சனை இருக்குல்ல. ஆனால் அது வந்தோன்னே எனக்கு இந்த டாக்டரேட் கடைசி தீசி செய்யும் போது கொரோனாவோட லைப்ரரி மூணுன்னு வந்த ஒரு பிரச்சனை. அப்போ நானும் மருந்துகளை தேடி பார்க்கும்போது எனக்கு ஒரு பக்கம் தீசிஸ் எழுதணும், மற்ற பக்கம் இருந்த நாடு வித்தியாசம், உணவுகள் எல்லாம் வித்தியாசம். அப்போ நானும் யோசித்தேன், நான் இந்த நோய் பின்னுக்கு நான் போகிறேன்னா இது பின்னுக்கு நான் கான்சென்ட்ரேட் பண்ணி அந்த வாழ்க்கை இல்லாமல் இல்லாத நான் கணக்கு எடுக்காமல் இருப்பேன். அப்போ நான் என்ன செஞ்சேன், நான் தேடி பார்த்து இதுக்கான உலகத்தில் மருந்துகள் இல்லை. அப்போ நான் என்ன செஞ்சேன், ஓகே அப்போ ஆகவே நான் எனது வாழ்க்கை நான் அமைதியாக கொண்டு செல்லணும். அப்போ ஆகவே இறைவன் வார்த்தையின் ஊடாக எனக்கு தெரியும் நோய்வாய் என்பது, விபத்து என்பது சாதாரணம், மனிதனுக்கு வரக்கூடியது. அப்போ ஆகவே இதுக்கு நான் வந்து தன்னலை பற்றி மருந்து தேடி எனக்கு காசெல்லாம் செலவழித்து நான் அப்படி வாழ்வதா, இல்லாட்டி இதன் மூலமாக நான் எவ்வளோ தான் பிரச்சனை இருந்தாலும் இறைவன் வார்த்தையை நான் கொண்டு செல்வேன் ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டியிருந்துச்சு. அப்போ தீர்மானம் எடுத்தனால அந்த எனக்கு துன்பங்கள் தணிக்கப்பட்ட. சில நேரத்தில் எனக்கு என்ன ஞாபகம் இருக்குது, நான் வேர்பம் டிவியில் சிங்கள ப்ரோக்ராம் வரக்குள்ள எங்கிட்ட ஒரு தடவை கேட்டாங்க, ஃபாதர் இந்த மார்க்ஸ் இருக்குது அதை நான் மூடுவோமான்னு. நான் சொன்னேன் வேணாம். மூடாத காரணம் தான் ஏட்டா இந்த மாதிரி எனக்கு இருக்க மாதிரி பிரச்சனை மிச்ச பேருக்கு இருக்குது இலங்கையிலையும். எனக்கு தெரியும், என்னோட அகாடமியில் இங்கிலீஷ் அகாடமியில் ஒரு கேர்ள் வந்து அந்த கேர்ளுக்கு இந்த மாதிரி சின்ன பேச்சஸ் இருக்குது. எனக்கு சரி 43 வயசு, ஆனால் இவங்களுக்கு 16-17 வயசு, இந்த ஐடென்டிட்டி உருவாகிற வயசு. அப்போ அவங்க க்ரைசிஸில் இருக்கிறது கூட, இந்த மாதிரி பிரச்சனைகளில் இருக்கிறது கூட. அப்போ என்ன பார்த்து ஐயோ ஃபாதரே இப்படி இருக்கார், பிரச்சனை இல்லாமல் நம்ம ஏன் பிரச்சனை அப்படின்னு
அப்போ ஏ லெவல் செய்யும் போது அந்த இடத்த இது அந்த நம்ம சொல்லுவோம் அந்த ஸ்ட்ரென்த் பலம் வந்து பெருசாக ட்ரான்ஸ்ஃபார்ம் த ஹோல் லைஃப் அந்த வாழ்க்கையே மாறிச்சு. அப்போ ஆகவே இந்த ஒரு நோய் நொடி வரும்போது இப்போ எனக்கு இருக்கிற ஒரு சின்ன விஷயம், இட்ஸ் நாட் பிக் இஷ்யூ, இது பெரிய விஷயம் இல்லை. ஆனால் நோய் நொடி வரும்போது நாங்கள் எவ்வாறு அதற்கு முகம் கொடுக்கின்றோம்? கிறிஸ்தவனாக முகம் கொடுக்கின்றோம் இல்லை புறவினத்தவனாக முகம் கொடுக்கின்றோமா? சிலாக்கள் வந்து நோய் நொடிகள் வரும்போது புறவினத்தர்கள் மட்டும் தான் முகம் கொடுப்போம். கட்டடியாகிட்ட போகிறது, சூனியம் செய்கிறது, அது செய்கிறது, இது செய்கிறது, தேசிக்கா வெட்டுறது, தமிழி வெட்டுறது, ஏன்னா இல்லாதெல்லாம் செய்வாங்க. அது கிறிஸ்தவ பண்பு அல்ல. கிறிஸ்தவ பண்பு அது சம்பந்தமான உணர்வு தேவை, கிறிஸ்து இருக்கின்ற விசுவாசம் தேவை. அதன் வழியாக குணம் பெறலாம், பாசிட்டிவ். இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு இன்னொரு உதாரணம் இருக்குது. ஒரு மிகவும் ஆன்மீக வாழ்க்கையில் ஒரு ஃபாதர், அப்பா தந்தை ஆன்மீக வாழ்க்கையில் நல்ல வாழ்க்கை வாழ்ந்தவர். அவருக்கு வந்து புற்றுநோய் வந்தோடனே எல்லாம் யோசித்தாங்க, இவர் வந்து 2-3 மாதத்துல இறந்துருவார்னு. அவர் சொன்ன விஷயம் தான் சிங்களத்தை சொல்லுவார், மாமா விசில் எக்காலையானா, நான் விசில் நடிச்சு நான் போயிடுவேன் அப்படின்னு ஜோயால் சொன்னார். அப்படி சொன்ன அவர் வந்து 2 வருஷம் அவங்க மருந்தும் செய்யலை, இந்த கேமியோ தெரப்பி அது ஒன்றும் செய்யாமல் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்காங்க. கஷ்டங்கள் இருக்குது, துன்பங்கள் இருக்குது, சில நேரத்தில் தூங்க, சில நேரத்தில் அன்ரெஸ்ட் கஷ்டமாக இருக்கும், சில நேரத்தில் ஞாபக சக்தி இல்லாமல் போகும். ஆனால் அந்த ஆட்டிடியூட், ஒரு நோய் வரும்போது இருக்கின்ற எப்படி ஒரு மனிதன் அந்த நடந்து கொள்கின்ற நடத்தை வந்து முக்கியம். ஆகவே கிறிஸ்தவ நோய் பூசுதலில் வந்து குணமளிப்பது மட்டுமல்ல, குணமளிக்கிறது இருக்கின்றது. ஆனால் அதற்கும் அப்பாற்பட்ட ஒரு அழகான விஷயம் இருக்குது. ஒரு மனிதனுக்கு எவ்வாறு நம்ம வாழ்க்கையை முகம் கொடுக்க வேண்டும் என்பது பற்றி சொல்லி கொடுக்கப்படுகின்றது. ஃபாதர், நமக்கு நேரம் முடிவடைஞ்சி நிறைய விஷயங்கள் நான் கதைச்சோம். எங்கள் கலையத்துக்கு வந்தமைக்காக உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் ஃபாதர். நன்றி, வணக்கம் நேயர்களுக்கும். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது எஸ். நெல்சன். உங்களுக்கு இயேசுவின் ஆசிகள்.